இவனோ ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி நீ புவியை கொன்னது எனக்கு தெரியும்னு சொல்றான். எல்லாத்தையும் நான் பார்த்தேன்னு வேற சொல்றான். ஸோ என்ன நீங்க போலீஸ் இன்ஃபார்மர் ஆக்கிட்டீங்க. நான் போலீஸ் இல்லை மேடம், பொறுக்கி. அப்படி பொறுக்கிட்டு இருந்தப்பதான் நீங்க பண்ண கொலைய நான் பார்த்தேன். அவன் வாட்ஸ்அப்ல நீ கொலை பண்ண வீடியோ அனுப்பியிருக்கேன்னு சொன்னான். அந்த வீடியோ வச்சு இப்படி பயமுறுத்துறானே, அதுல அவனுக்கு என்னக்கா சந்தோஷம் கிடைக்க போகுது? சந்தோஷத்துக்காக அவன் இதை பண்ண மாதிரி தெரியல அனு. வேற எதுக்காக அவன் பண்ணிருப்பான்? யாருக்கா? ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ. ஏய், உனக்கு என்ன வேணும்? பரவாயில்லையே, ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துட்ட. இதுக்கு அப்படி மிரட்டிட்டு இருக்க? அது திட்டமிட்டு பண்ணது கிடையாது. அவ அவ தற்காப்புக்காக பண்ணிக்கிட்டது. நான் பண்றதும் ஒரு விதத்துல தற்காப்பு தான். என்னடா சொல்ற? இத பத்தி எல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நான் அதை விரும்பவும் இல்லை. இப்படி மிரட்டுற வேலையில விட்டுடுற ப்ளீஸ்டா. அப்புறம் என் பொழப்புக்கு நான் என்ன பண்றது? பொழப்பா? ஆமா, எனக்கு வாழ்றதுக்கு பணம் வேணும்ல, அதுக்கு நான் எங்க போவேன்? நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, உடனே ஒரு 50,000 எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற படவேட்டம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. படவேட்டம்மன் கோயில். ஓகே? 50,000 ரூபாய் பணத்துக்கு எங்கடா போறது? அப்போ ஜெயிலுக்கு போய் களிதான் திங்கணும். அது ஓகேவா? என்னடா சொல்ற? இன்னும் 1/2 மணி நேரத்துல பணத்தோட நீங்க அங்க வரலன்னா, உங்களுக்கு அனுப்புன வீடியோவை உங்களை பிடிக்க ஆதாரத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற டிஐஜிக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஜெயில் தான், களி தான், தூக்கு தான், எது வேணும்? இது பாரு, இப்படி பிளாக்மெயில் பண்றது தப்பு இல்லையா? கொலை பண்றது தப்பு இல்லைன்றப்போ இதுவும் தப்பு இல்லை. இந்த பாருமா, சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது 1/2 மணி நேரம் தான். அதுல இப்போவே 5 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சே. பணத்தோட கோயிலுக்கு வந்து அங்க தொட்டில் கட்டுற மரத்துல பச்சை கலர்ல ஒரு தொட்டில் தொங்கும். அதுல பணத்தை வச்சுட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீ பிளாக்மெயில் பண்றதை நிறுத்தணும். அது உங்க நடவடிக்கை பொறுத்து இருக்கு. வந்துருங்கம்மா, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே, பாய். ஏய், ஹலோ. போச்சு. என்ன காவன் இப்படி பேசுறான்? இப்போ பணத்துக்கு என்ன பண்றது? அதுவும் 1/2 மணி நேரத்துல. நீயும் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா. நான் என்னால முடிச்சத பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்புறம் நீங்க 2 பேரும் இப்படி புரியாம என்னக்கா? என்னால முடியலடா. அங்கிள், நான் அவசரமா வெளில போக வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன் சார். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். என் ஃப்ரெண்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். சரி ஆண்டி, நான் இருப்பா, டீ சாப்பிட்டு போ. இல்ல ஆண்டி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. சரி அங்கிள், சரி நான் கிளம்புறேன், வரேன் சார். அனு, நீ கீழே போய் மாமா போயிட்டாருன்னு பாரு. எதுக்கு சொல்றது கீழே போ. அப்பா, மாமா கிளம்பிட்டாரு. அனு, அக்கா, மாமா கிளம்பிட்டாரு. ரெடி வா போ.
அனு சீக்கிரம் வா. ரெடிக்கா ஆ, வாங்க வா வா போலாம். வா. ச்சே, பணத்தை பேங்க்ல போடணும்னு நினைச்சேனே, மறந்துட்டு வந்துட்டேனே. பணம் வீட்டில் இருந்தா சேஃப் இல்லை. சரி, மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு பணத்தை பேங்க்ல போட்டுருணும். ஷோ. சரி, டைம் இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். என்னாச்சுன்னு? என்ன ப்ராப்ளம் தெரியலம்மா. என்னக்கா? அண்ணா என்னாச்சு? ஒரு நிமிஷமா பாக்குறேன். ம். ஐயோ இப்ப என்னக்கா பண்றது? பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அவன் சொன்ன டைம்க்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. யாரு? அவன்தான். ஐயோ ஹலோ. என்ன ஹலோ? டைம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் வரலையா? இல்ல இல்ல, வந்துட்டு தான் இருக்கும். இந்த பார், இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு இருக்கு. 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும், புரியுதா? அதுக்குள்ளேயே வந்துருவோம். வரலைன்னா நான் போயிடுவேன். வீட்டுக்கு இல்ல, டிஐஜி கிட்ட. இல்ல இல்ல, வந்துருவோம். வழியில ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான். இந்த காரணமெல்லாம் எனக்கு வேணாம். அதெல்லாம் நான் நம்பவும் மாட்டேன். நிஜமா தான் சொல்றேன், நம்பு. நீ நிஜத்தை சொல்றியோ இல்ல பொய் சொல்றியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 8 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். வந்தா வாங்க, வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், புரிஞ்சதா? வைக்கிறேன். என்னக்கா சொல்றான்? சொன்ன டைம்குள்ள வரலன்னா அவன் டிஐஜி கிட்ட போயிடுவானா. ஐயோ இந்த நேரம் பார்த்து இந்த ஆட்டோ வேற மக்கர் பண்ணுது. ஒண்ணு பண்ணலாம், பேசாம நடந்தே போயிடலாம். போக வேண்டிய இடம் பக்கத்துல தான் இருக்கு. வா. போலாம். அண்ணே, சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுமா, போலாம். சரி, வாடி. அண்ணே சீக்கிரம் போங்கண்ணா. அக்கா இந்த மாதிரி தானக்கா துணிக்கடி இருக்கு, இந்த மாதிரி தானே சொன்னா? அங்க போய் பாரு. இல்லையே. என்னடி இது? பணத்தை எடுத்துட்டு இங்க தானே வர சொன்னா? அனு, அவன் தான் கூப்பிடுறான். கேளுக்கா, எங்க இருக்கான்னு கேளு. ஹலோ. பரவாயில்லையே, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. கரெக்ட் டைமுக்கு வரதுக்கு நாங்க பட்ட அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். அது ஏன் தப்பு இல்லை மேடம், நீங்க சீக்கிரமா கிளம்பி இருக்கணும். சரி, பணத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்தாச்சு. சரி, பணத்தை அந்த மரத்துல தொங்குதுல பச்சை கலர் தொட்டி, அதுல வச்சுட்டு போங்க. பணத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி மெமரி கார்டை கொடு முதல்ல பணம், அப்புறம் தான் மெமரி கார்டு. நீ ஒருவேளை மெமரி கார்டை கொடுக்கலனா? நான் சொன்னபடி செய்வேன். பணத்தை முதல்ல வைங்க. அந்த பச்சை கலர் தொட்டியில இது வை. பணத்தை வச்சிட்டோம். மெமரி கார்டு எங்க? பணம் கரெக்டா இருக்கும்ல? ஏய், அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். சொல்லு, எங்க இருக்க? சொல்றேம்மா, ஏன் அவசரப்படுற? உன் எதிரில் ஒரு சூளம் தெரியுதுல? ஆமா. அங்க போங்க. ஏன் போங்கன்னு சொல்றேன்ல.
என்னம்மா சூளத்துக்கிட்ட போயிட்டீங்களா? சூளத்துக்கிட்ட தான் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு கவர் இருக்கு பாரு, அதை பிரிச்சு பாரு. என்னக்கா தேடுற? இங்க கீழே எங்கேயோ கவர் இருக்கு, அது பாருன்னு சொன்னா. ஹலோ, மெமரி கார்டு இருக்கா? இருக்கு. இது ஒரிஜினல் மெமரி கார்டு தானே? என் போனோட மெமரி கார்டுமா, ஒரிஜினல் தான். வேணும்னா செக் பண்ணி பாத்துக்க. நான் போனை வச்சிட்டுமா? நல்ல வேளை மெமரி கார்டு கிடைச்சிருச்சானோ. இது என்ன இப்ப என்னக்கா பண்றது? நீ அங்கேயே இருந்தா அவன் யாரு என்னன்னு பாத்துருக்கலாம்ல. எனக்கு என்னக்கா தெரியும்? அவனை விட இது கிடைச்சிருச்சுல, இது போதும். இதை இப்ப என்ன பண்றது? என்னப்பா போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போக வந்தேன். சரி போ. ஆ. பணத்தை எங்க தானே வச்சேன்? லக்ஷ்மி எங்கேயாவது மாத்தி வச்சிட்டாளா? எங்க வச்சா? லக்ஷ்மி மாத்தி வச்சிருப்பான்னு பார்த்தா எங்கேயும் காணுமே. இங்கேயும் காணும். லக்ஷ்மிக்கு இவ்வளவு பணம் தேவை இருக்காது, அவ எடுக்கவும் மாட்டா. வீட்டுல வேற யாராவது? தென்மொழி, அத்த, உனக்கு வேலைக்கு போக நேரமா இல்லையா? இல்ல அத்த, இன்னைக்கு அம்மாவும் ஐயாவுக்கும் கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு, அதனால லேட்டா தான் வர சொன்னாங்க. அப்படியா? ம். தேனு, ம்? இந்தா எதுக்கு அத்த? ஐயோ, பால் பவுடர் பிஸ்கட் எல்லாம் தீந்து போச்சுன்னு சொன்னல, இதுல வாங்கிக்கோ. ஐயோ, எதுக்கு அத்த இதெல்லாம்? என் பேரனுக்கு நான் செய்யறேன். வாங்கி கொடு. அம்மா சரி, வாங்கி தரேன் அத்த. என்ன வெற்றி? அடுத்தவங்க காசு, அதான் தாராளமா செலவு பண்றியா? என்ன வெற்றி சொல்ற? மீதி பணத்தை எங்கம்மா வச்சிருக்க? மீதி பணமா? ஆமா, ஒரு நாள்ல 50,000 செலவு பண்ண முடியாதுமா. இவன் ஒருத்தன் என்கிட்ட இருக்கிறதே 500 ரூபாய் தான். அதையும் நான் தேன்மொழி கிட்ட கொடுத்துட்டேன். 50,000 பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. ஏன் ரூம்ல இருந்து எடுக்கிறப்ப பார்க்காமலே எடுத்து வச்ச? பார்த்து தானே எடுத்து வச்சிருப்ப. ஏண்டா நான் பணத்தை எடுத்தனா? என்னடா சொல்ற? சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காத, பணத்தை கொடு. அட, அது முக்கியமான வேலைக்காக வச்ச பணம். டேய், நான் பணத்தை எடுக்கலடா. ஏன் என் மேல அபாண்டமா பழி சுமத்துற? ஆமா, இவங்க எந்த தப்புமே பண்ணல, நான் அபாண்டமா பழி சுமத்துறேன். 5 ரூபாய்க்கு வழி இல்லாத நீ 500 ரூபாய் எடுத்து நீட்டுறியே, அந்த பணம் எப்படி வந்துச்சு? டேய், இன்னைக்கு நான் வழி இல்லாதவதாண்டா. அதுக்காக அடுத்தவங்களோட பணத்தை, அதுவும் என் பிள்ளையோட பணமா இருந்தாலும் கூட நான் கேட்காம எடுக்கிற கேவலமான ஜென்மம் இல்லடா. ஆமா வெற்றி, அத்தை எடுத்திருக்க மாட்டாங்க. எதுக்காக இவங்களை இப்படி அழ வைக்கிற? அண்ணே, எங்க அந்த 500 ரூபாய் போயிடுமேன்னு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? டேய், அந்த பணம் என் புருஷன் எனக்கு கொடுத்துட்டு போனது. கூட வேலை பார்க்கிற வாட்ச்மேன் கிட்ட கைமாத்தா வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. நீ வேணும்னா உங்க அப்பா கிட்டே கேட்டுக்க போ. நாளை திருட மாட்டேன்டா. செத்தாலும் எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் வராது. அன்னைக்கு அப்படித்தான் 1000 ரூபாயை காணோன்னு என் மேல திருட்டு பழி போட்டேன். அப்புறம் அந்த பணம் உன் பாக்கெட்லயே இருந்துச்சு. தப்பு வெற்றி, ரொம்ப தப்பு. நீ ரொம்ப தப்பா நடந்துக்கிற. தங்கவேல் அண்ணா எங்க? எதுக்கு கேக்குற?
அம்மா இல்லைன்னா அண்ணனா தான் இருக்கும். ஏன் வெற்றி, உனக்கு என்ன இந்த வீட்ல இவங்க 2 பேரும் தான் இழைச்சவங்களா? எதுக்கு எடுத்தாலும் இவங்க 2 பேரையுமே சந்தேகப்பட்டுட்டு இருக்க? அது எனக்கு தெரியாது. ஆனா வேலை வெட்டி இல்லாதவங்க, அடுத்தவங்க கைய அண்ணாந்து பாக்குறவங்க இவங்க 2 பேர் தான். வெற்றி, பணம் இல்லாதவங்கள பரிதாபமா கூட பார்க்கலாம். ஆனா பரிகாசம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். வேற என்ன பண்ணணும்? பரிவட்டம் கட்டட்டுமா? உழைச்சு பொழைக்க வழி இல்லாதவங்க கோயில் வாசல்ல போய் என்ன பேச வைக்காதீங்க. மரியாதையா பணத்தை கொடுங்க. இந்த பார் வெற்றி, நாங்க பிச்சை எடுத்தாலும் எடுப்போம். ஆனா சொந்த அண்ணனையே கேவலமா பேசுற உன்கிட்ட கையேந்தி நிக்க மாட்டோம். சீ, 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு நாங்க உன்கிட்ட பட்ட அவமானத்தை இத பார் வெற்றி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால மறக்க முடியாது. அண்ணே, நான் உங்க வசனத்தை கேட்கறதுக்காக இங்க வரல. அண்ணன் பணத்தை எடுத்தாரா இல்லையா? டேய் வெற்றி, நான் பணத்தை திருடிருப்பேன்னு நீ நினைக்கிறியாடா? டேய், உன் அண்ணன் அப்படிப்பட்டவன் இல்லடா. டேய், நீ சொல்றத என்னால தாங்க முடியலடா வெற்றி. ஏங்க, இவங்கிட்ட உங்களுக்கு என்னங்க பேச்சு? ஏய், இவர் போய் குத்த சொல்றியே? பணத்தை காணோனதும் வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ சந்தேகப்படுறல? ஏன் உன் கூடவே இருந்த லக்ஷ்மி எடுத்திருக்க மாட்டாளா? அவளை எங்கன்னு கேட்க வேண்டியதானே? அவ்வளவு பணத்துக்கு அவளுக்கு ஒண்ணும் செலவு கிடையாது. அப்போ எங்களுக்கு மட்டும் அவ்வளவு பெரிய செலவு இருக்கா? உன் ரூமுக்குள்ளேயே திருட இல்லங்கறத முடிவு பண்ணிட்டு அப்புறம் வீடு ஃபுல்லா தேடு. இல்லனா உன் ஒட்டு மொத்த வீட்டையும் உள்ள இருக்கிற திருடன் காலி பண்ணிடுவான். இத பார் வெற்றி, நான் லக்ஷ்மி ஒண்ணு குறை சொல்லல. அவளோட நேர்மைய பத்தி எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஏதோ ஒரு அவசரத்துக்காக அவ எடுத்துக்கலாம்ல. இத பார் வெற்றி, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கையும் இருக்கு வெற்றி. விழுந்தவங்க இப்படியே விழுந்து கிடக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் நேரம் வரும், காலம் வரும். வரப்போ அவங்களும் எழுந்து நிப்பாங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏங்க, இவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க மேல போங்க. ஏண்டா இப்படி எல்லார் மனசையும் காயப்படுத்துற? பணம் வந்ததோ பாசம் வந்தோ எல்லாத்தையுமே மறந்துடுவியா? ச்சே, நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. ஒருவேளை லக்ஷ்மி பணத்தை எடுத்திருப்பாளோ? அவளுக்கு போன் பண்ணி கேட்கலாம். அனு, மேட்ச் பாக்ஸ் எங்க இருக்கான்னு பாரு. அங்க இருக்கு. அதை எடு. கொழுது சீக்கிரம். அக்கா, நல்ல வேளை இந்த பிரச்சனை முடிஞ்சது. ச்சே. பரவாயில்லையே, அவங்க 1 ரூபா கற்பூரத்தை தான் ஏத்துவாங்க. ஆனா நீங்க 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு மெமரி கார்டை வாங்கி அதையே ஏத்துறீங்க. பெரிய ஆளுங்க நீங்க. ஏய், என்ன பாரு. ஏய், நீ புவியோட ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான், பெஸ்ட் ஃப்ரெண்டுல. அப்போ நீதான் எங்களை மிரட்டினதா? அந்த ஃபுல் லென்த் வீடியோவை கவர் பண்ணதே நான் தான். எதுக்கு அப்படி பண்ண? அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தேன். ரொமான்ஸ் வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். அது கடைசியில த்ரில்லர் வீடியோ ஆயிடுச்சு. அப்ப முன்னாடி அவன் என்ன கூட்டிட்டு வர போறான்னு தெரியும்ல. அதான் அவனோட பழக்கம். அத கூட நான் தெரிஞ்சு வச்சாலும் நான் எப்படி அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும்? இருக்கா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இது முன்னாடியே சொல்லிருந்தா நானும் வந்து தப்பிச்சிருப்பேன்.
சரி என்ன விடுறா, நீ உன் ஃப்ரெண்டையாவது காப்பாத்திருக்கலாம். இப்ப அவன் உயிர் போச்சுல. எனக்கு எதுக்குங்க வீண் வம்பு? நானே திருட்டு வீடியோ எடுக்க வந்தேன், வந்து என் பக்கம் திரும்பிடுச்சுன்னா? உன்னை அப்படியே நீ ஒரு ஃப்ரெண்டாடா? ஹலோ, உருக்கி. அவனுக்கு நான் ஓகே தாம்மா. அயோக்கியனுக்கு நல்லவனா ஃப்ரெண்டா இருக்க முடியும்? டேய், நாங்க என்னடா உனக்கு பாவம் பண்ணோம்? எதுக்கு எங்களை இப்படி பிளாக்மெயில் பண்ற? எனக்கு பணம் வேணுமே. என்னோட பணம் காய்க்கிற மரத்தை நீ வெட்டி சாய்ச்சிட்ட. இப்ப எனக்கு பணம் வேணும்னா யாருக்கிட்ட கேட்பேன்? உன்கிட்ட தான் நான் கேட்கணும். எனக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீ கொடுத்துதான் என்ன? ஆகணும். இந்த மெமரி கார்டு அது ஒரிஜினல் தாம்மா. வேற ஏதாவது காப்பி வச்சிருக்கியா? பின்ன